அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன தொழில்நுட்ப நிறுவனங்களின் அமெரிக்க முதலீடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். இதன் காரணமாக சீன நிறுவனங்களின் பங்குகள் கடுமையாக சரிய தொடங்கியுள்ளது. மேலும் டிரம்பின் நடவடிக்கையால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் இருந்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை ஹாங் செங் டெக் குறியீடு 4.4% வரை சரிந்தது. இது நவம்பர் மாதத்திற்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவை குறிக்கிறது. ஹாங் செங் டெக் குறியீடு என்பது ஹாங்காங் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் செயல்திறனை கண்காணிக்கும் ஒரு குறியீடாகும். அலிபாபா குரூப் ஹோல்டிங் லிமிடெட் பங்குகள் 7.9% வரை சரிந்தன. அமெரிக்காவில் பட்டியலிடப்பட்ட சீன நிறுவனங்களின் செயல்திறனை கண்காணிக்கும் நாஸ்டாக் கோல்டன் டிராகன் என்ற சீன குறியீடு ஒரே இரவில் 5.2% குறைந்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீன தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகளில் வலுவான வளர்ச்சி தென்பட்டது. இந்த உயர்வு முக்கியமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டீப்சீக் போன்ற புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் ஏற்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் குறைந்துள்ளது. ஏற்கனவே டொனால்டு டிரம்ப் ரெசிப்ரோக்கல் வரி முறையை அறிமுகம் செய்ததால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் சிக்கலானதாக இருந்து வருகிறது. எந்த நாடு அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த வரி முறைதான் பொருந்தும். இதன் மூலம் எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு வரி விதிக்கிறதோ அதற்கு இணையாக அமெரிக்காவும் வரி விதிப்பு செயல்முறையை கையில் எடுக்கும். தற்போது டிரம்ப் வெளியிட்டுள்ள புதிய உத்தரவுகள் இந்த பதட்டத்தை இன்னும் அதிகரித்துள்ளன. அதோடு இந்த வார இறுதியில் அமெரிக்காவில் பட்டியலிடப்பட்டுள்ள வெளிநாட்டு நிறுவனங்களின் உரிமையாளர்களை கடுமையாக கண்காணிக்க இருப்பதாக டிரம்ப் அறிவித்தார். ஏற்கனவே கூறியது போல இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீன தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக முதலீட்டாளர்களின் அதீத நம்பிக்கையை பெற்று வந்தன. ஆனால் சமீபத்திய சந்தை வீழ்ச்சி அபாயங்கள் எழும்போது முதலீட்டாளர்களின் மனநிலை எப்படியெல்லாம் மாறக்கூடும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. என்னதான் பங்குகளில் வீழ்ச்சி இருந்தாலும் ஹாங் செங் டெக் குறியீடு கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 25% வரை உயர்ந்துள்ளது.